என் பின்னாடி பாக்குறியே, இது என்னோட 30 லட்சம் ரூபாய் பைக். நார்மல் மிடில் கிளாஸ் பையனுக்கு இப்படி ஒரு பைக் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் ஒரு வேஸ்ட், எஜுகேஷன் ஒரு ஸ்கேம், 9 to 5 ஜாப்ஸ் எல்லாம் ஸ்லேவ்ஸ். ஏன்னா எஜுகேஷன்ல எப்படி காசு சம்பாதிக்கிறதுங்கிறதே சொல்லி தரல. எப்படி காசு சம்பாதிக்கலாம்? ஸ்டாக்ஸ் வாங்கு, அமேசான்ல வித்து காசு பாரு. அது முடியாதா? ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கு. அதுவும் முடியாதா? பிட்காயின்ல வாங்கு. ஒருவேளை இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியலனா, கத்துக்கணும்னு நினைச்சானா கீழே குனிஞ்சு பாரு. என்னோட லேர்னிங்ஸ் எல்லாம் கோர்ஸா மாத்தி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கீழே வச்சிருக்கேன். அது வேணும்னா உங்களுன்னு கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரோட டிஎம்ல நான் அனுப்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடுற கேனங்க வீடியோஸ் பாக்குற நீங்க எல்லாம் என் சேனல் பக்கம் வரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனே அடுத்த ஸ்டேஜுக்கு போக அது எப்படி உதவுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்படி முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டா ஈக்குவலா சில பேருக்கு கிடைக்காதத நான் நோட் பண்ணேன். அது எப்படி கிடைக்கல, ஏன் கிடைக்கல, என்ன பண்ணா கிடைக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், நீங்க லோயர் மிடில் கிளாஸ் ஆகட்டும், இல்ல அதுக்கு கீழே இருக்கவங்க ஆகட்டும், அவங்களுக்கு எஜுகேஷன்ங்கிறது புதையல் மாதிரி. அது அவங்க கைக்கு ஏற்ற ஒரே காரணம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஆனா ஒரு ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தும் கரெக்டா எஜுகேஷன் கிடைக்காத பல ஊர்கள், கிராமங்கள் இன்னும் இருக்கு. நம்ம என்ன வேணும்னாலும் சொல்லலாம், என்னடா இப்போ எஜுகேஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டமாடா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு எல்லாம் நார்மலா பேசிடுறோம். ஆனா மோசமான நிலைமையில இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் இருக்கு. என்னோட ரிலேட்டிவ் ஒரு அக்கா வெளியூர்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவங்களோட குழந்தைங்களை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருந்தா. அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, இப்படி எல்லாம் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, காசு கட்ட கஷ்டமா இருக்குன்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நம்ம தான் பெரிய புளுத்தியாச்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேரு, ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற அப்படின்னு பெரிய மயிறு மாதிரி கேட்டு. அப்பதான் அவன் என்ன சொன்னானா, அந்த ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை. சரிடா, ஸ்கூல்ல வசதி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல, ஸ்டாஃப் இல்ல. அந்த ஸ்கூல் ஒரு பிரைமரி கவர்மெண்ட் ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. அங்க மொத்தமாவே 2 ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு இன்னுமாட இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, 5th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 2 ஸ்டாஃப்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் இந்த நீட்டு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் போட்டி நடக்குது. 2 இல்ல 5-10 மார்க் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் எப்படி இது ஒரு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் அப்பவே யோசிச்சேன். ஸ்கூல்ல வசதி இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, குடிக்க தண்ணி இல்லன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குடி தண்ணி இல்லாத ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நார்மல் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், பெரிய இன்ஃபுளுசர்ல ஒரு சாதாரண இன்ஃபுளுசர், ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்க பைப் தண்ணிய குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது பைப் தண்ணி குடிச்சோம். இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல குடிக்கிறதுக்கு வேண்டி தனியா தண்ணி வைக்கல. இத பார்த்து கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண இன்ஃபுளுசர் அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. பிராண்டட் பியூரிஃபயர்ல இந்த லோக்கலா செய்வாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பியூரிஃபயர் செஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன இன்ஃபுளுசர் பண்ண வேலை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த ஸ்டாஃப்ஸோட சேலரி என்ன நமக்கு தெரியும். இத அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் குழந்தைங்க பைப் தண்ணி குடிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க சேலரியில இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணா கூட ஒரு பியூரிஃபயர் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். அது வெளியில இருந்து ஒரு பையனுக்கு பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. ஆனா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப், ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க டெய்லி அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது கஷ்டமா இல்ல. இது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கேன் அப்படிலாம் இல்ல. பல நல்ல நிலைமையில இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதே மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருக்கவும் செய்யுது. ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமா வரல. அதனால அந்த ஸ்கூலுக்கு மெயின்டெனன்ஸும் பண்ணாம, ஸ்டாஃப்ஸும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலை மூடிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் குழந்தைங்களை எப்படியாவது பிரைவேட் ஸ்கூல்ல விடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் விடுறாங்க. அப்படியும் முடியாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல விடுறாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் என்ன? ஓகே, இதுல நான் கவர்மெண்ட் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சொசைட்டில இன்னொரு விஷயம் நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வர்ஸ்ட், பிரைவேட் ஸ்கூல்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மனசுல சுத்திட்டு இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த ஒரு வித்தியாசமுமே இல்ல. இங்க காசு வாங்குறாங்க, இங்க காசு வாங்கல. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7th படிக்கும் போது தண்ணி அடிக்கிற 12th அண்ணனையும் பார்த்திருக்கேன். நான் பிரைவேட் ஸ்கூல்ல 12th படிக்கும் போது கூலி வைக்கிற 8th படிக்கிற ஸ்டூடெண்டையும் நான் பார்த்திருக்கேன். போத் ஆர் சேம். இங்க
காசு வாங்க மாட்டான், இங்க காசு வாங்குவான், எக்ஸ்ட்ராவா காசு வாங்குவான், எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு காசு வாங்குவான், எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம் போட வச்சு காசு வாங்குவான். எஸ், நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் மேனஸ் எல்லாம் முக்கியம் தான். ஆனா டைட்டா இருக்க பேண்ட்டுக்கு எதுக்கு 300 ரூபாய் பெல்ட்? இந்த ஸ்கூல்ல எதுக்கிட்ட டை? இப்போ இதுல வந்து இவனுங்களுக்கு எல்லாம் கோட்டு போட்டாதான் வந்து பெரிய ஸ்கூல்னு காட்ட முடியும். அதனால கோட்டு வேற. மனுஷன் ஒரு சட்டையை போட்டுட்டே இருக்க முடியல. இதெல்லாம் எதுக்காகனா பிரைவேட் ஸ்கூலுங்கிறது அப்படி ஒரு மார்க்கெட். பக்கத்துல இருக்க ஸ்கூலை விட அதிக மார்க் பிடிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டியே இப்படி பல விஷயங்கள் பண்றாங்க. மக்கள் மனசுல இருக்க இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை தாக்கி எப்படி பிரைவேட் ஸ்கூல்ஸ்காரன் பணம் சம்பாதிக்கிறானோ அதே மாதிரி இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸை தாக்கி இந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸ்காரன் வந்து பணம் சம்பாதிக்கிறான். ஒரு விஷயத்த நம்ம பேசிதான் ஆகணும். இங்க வந்து தமிழ் தமிழ் ஹிந்தி திணிப்பை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற பல பேர் வந்து அவங்களோட பிள்ளைங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்ச பரவாயில்ல, அவனுங்களே சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்கானுங்க. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்துறவன் ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். கவர்மெண்டோட ரூல் என்னன்னா இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி வாங்கினாலும் கட் அவுட் வைக்க கூடாது, ஸ்கூல்ஸுக்கு கட் அவுட் வைக்க கூடாது, பிளக்ஸ் வைக்க கூடாது, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்இ என்ன ரூல்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் எல்லாம் போடவே கூடாது, அங்க போட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதை இவனுங்க ஃபாலோ பண்றது இல்ல. இதெல்லாம் விஷயம் இல்ல. அடுத்து இன்னொரு கேவலமான வேலை பண்றான். நான் 10th படிக்கும் போது இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா ஸ்கூலோட வந்து மார்க்க பெருசா காட்டணும், 100% மார்க்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும். அதனால என்ன பண்ணானுங்கன்னா படிக்கிறவன் சுமாரா படிக்கிறவன் ரொம்ப சுமாரா படிக்கிறவன் இப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சானுங்க ஏபிசி அப்படின்னு கிளாஸ். இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டு கிளாஸுக்கு நடந்த வந்து அதுவே தப்பு தான், சரி ஓகே விட்டுடலாம். ஆனா வந்து சிபிஎஸ்இல வந்து 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு இது நடக்குது. 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து படிக்கிறவங்க மீடியமா படிக்கிறவங்க சுத்தமா படிக்காதவங்க சொல்லிட்டு 2ஆம் கிளாஸ் குழந்தையோட மனசுல வந்து நீ படிக்க மாட்ட, நீ சுமாரா படிப்ப அப்படின்னு ஒரு எண்ணத்தை பதிச்சிட்டு பிரிச்சு வச்சு கிளாஸ் எடுக்கிறானுங்க, படிக்க வைக்கிறானுங்க. சிபிஎஸ்இல வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னா கிளாஸ்ல ஒருத்தன் வந்து லோ மார்க் வாங்கினா அவன் மார்க் வாங்கின பேப்பரையும் எடுத்து ஒவ்வொரு கிளாஸா போய் அசிங்கப்படணுமா. இதுவா எஜுகேஷன்? இதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த இன்இக்வாலிட்டி நிரம்புன இந்த உலகத்துல ஒரு சின்ன ஹோப் என்ன தெரியுமா? இந்த ஸ்கூல் எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் மதமா இருக்கட்டும் ஜாதியா இருக்கட்டும் அங்க வந்தா பக்கத்துல இருக்கவனும் அவனும் ஈக்குவல் தாங்கிறத சொல்லி கொடுக்கறதா இந்த ஸ்கூல்ஸோட முதல் வேலை. ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா? ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். கேஸ்ட் அடிப்படையில தாழ்ந்த ஜாதிக்காரங்கள் எல்லாம் வச்சு பாத்ரூம் கிளீன் பண்ண வச்சிருக்கானுங்க. ஸ்டாஃப்ஸோட பிளேட் அதெல்லாம் கிளீன் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க. ஸ்கூல்ஸ் மூலமா தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அழியும் நினைச்சா ஸ்கூல்ஸ் மூலமா தான் இந்த விஷயத்த வந்து வளர்க்குறானுங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்படுற விஷயம் எல்லாம் நிறைய நடக்குது. ஆனா அங்கங்கே நடக்குது, நம்ம கேள்விப்படுறது கம்மி, வெளியே வரல, எப்பமாதான் வெளியே வருது. ஆனா வந்து இந்த மதத்தை திணிக்கிறது, மதத்தை வச்சு ஒடுக்குறது இதெல்லாம் வந்து நார்மலா நடந்திருக்கு. அதை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன். ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் வரும்போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை கும்பிடணும். என்ன சொல்ல வரானுங்க? நான் வந்து கடவுளுக்கு சமம், நீ வந்து என்ன கடவுளா பார்க்கணும், நீ ஹிந்து ஆயிரு கிறிஸ்டின் ஆயிரு முஸ்லீம் ஆயிரு, ஆனா நீ வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி என்ன கும்பிடணும். நான் பக்கத்துல கோயிலை வச்சு கூளை கட்டுவேன், காலையில வந்து மந்திரத்தை போடுவேன், எல்லாரும் எழும்பி கையை கும்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கணும். நான் மதத்தை திணிப்பேன், நீ கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் மதத்தை திணிப்பேன். ஏன்னா இது ஹிந்து ஸ்கூல். கிறிஸ்டின் காலேஜ்ல படிச்சேன், அவனுக்குள்ள அதுதான் பண்ணானுங்க. ஒரு கிறிஸ்டின் சாங் போடும், எல்லாரும் எழும்பி நிக்கணும், அவங்க பிரேயர் பண்ணுவாங்க, எல்லாரும் கண்ணை மூடிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கணும். இது பேர் ரூல்ஸ் இல்ல, இதுக்கு பேர் வந்து மத திணிப்பு. இப்படி எல்லாம் பண்றதுக்கு நீங்க வந்து ஓப்பனா போர்டு வச்சிடலாமே. இந்த ஸ்கூல்ல வந்து ஹிந்துஸை மட்டும்தான் சேர்ப்போம், இந்த காலேஜ்ல வந்து கிறிஸ்டின்ஸை மட்டும்தான் சேர்ப்போம், இங்க முஸ்லிம்ஸை மட்டும்தான் சேர்ப்போம். ஏன் அப்படி போடுறது இல்ல? இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நடக்கும். ஒன் டைப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் அதிகமா இருக்கும் போது அது நடக்கும். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து மதத்தை வச்சு ஸ்கூல்ஸ் நடத்துறதும் ஜாதியை வச்சு ஸ்கூல்ஸ் நடத்துறதும் அந்த மாதிரி இடங்கள்ல இது வந்து அதிகமா நடக்குது. கடைசியா இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன், ஒரு நாள் ரேண்டமா வந்து ஒரு ஸ்கூல் பையன் என்ன மாதிரியே இருந்தான். பேக்ல வந்து அவ்வளவு லோடு, ஸ்டேட் சிலபஸ் படி
சின்ன பையன் 5 பாடம். இந்த 5 பாடத்துல வந்து சயின்ஸ 3ஆ பிரிப்பானுங்க, சோசியல 3ஆ பிரிப்பானுங்க. இந்த எல்லாத்துக்கும் ஒரு நோட் புக்கு, அப்புறம் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு 4 லைன், தமிழுக்கு ஒரு 2 லைன், ஒரு டிராயிங் புக்கு, ரஃப் நோட்டு, டயரி, அப்புறம் ஹிந்திக்கு ஒரு நோட் புக்கு, ஹிந்திக்கு ஒரு 2 லைன். இங்க எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் 8th வரைக்கும் ஹிந்தி வந்து கம்பல்சரி. ஹிந்தி திணிப்புங்கிறது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் இது யாருக்குமே தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு என் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முக்காவாசி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி ஒரு மெயின் சப்ஜெக்டா தான் இருக்கு 8th வரைக்கும். இப்படி ஒரு மூட்டைய அவன் முதுகுல தூக்கி வச்சிருக்காங்க. மெயின் ரோட்லனா எப்பமாவது ஒரு பாஸ் பஸ் வரும். ஊருனா மொத்தமாவே ஒரு பஸ் தான் இருக்கும். அந்த கூட்டத்துல யாரு உள்ள போனா கண்டக்டர் அவனை வந்து ஏதோ அசிங்கமா பார்ப்பான். எனக்கு நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் பஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். பேக் பிடிச்சு தள்ளி விடுறது, இழுக்கிறது, தள்ளி நின்றான்னு சொல்றது. சின்ன பையனை எனக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணேன். இந்த கண்டக்டர்ஸ் பண்ற அநியாயங்களை பத்தி பொங்கி ஒரு வீடியோ பண்ணேன். ஆனா அந்த வீடியோ பண்ணிட்டு யோசிச்சேன், தப்பு வந்து கண்டக்டர்ஸ் மேலயா? டெய்லி அத்தனை சப்ஜெக்டையும் கிளாஸ் எடுக்கணுமா? இவ்வளவு பெரிய மூட்டை தேவையா? ஸ்கூல்ஸோட வேலை நாலேஜ மண்டையில ஏத்தணும், முதுகுல பாரத்தை ஏத்துறது இல்ல. ஆனா பல ஸ்கூல்ஸ் முதுகுல பாரத்தை ஏத்துறதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க.